கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நலங்களையும் மேன்மைகளையும் தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். கடந்த நாட்களிலே இந்த 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதின் ஒரு சிலவற்றை நாம் பார்த்தோம். இப்பொழுதும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை தியானிக்க நான் உங்களை அழைக்கிறேன். இதுல 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பொய் நாவு அவையாவன மேட்டுமையான கண்கள் பொய் நாவு. பொய் சொல்லுகிற குணாதிசயங்கள் மக்களிடத்துல பரம்பி கிடக்கின்றன என்பதில் மாற்றமில்லை. சிறுவராயம் தொட்டு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பொய்யை நாம் சொல்லுவது தவிர்க்க இயலாத ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையோடு பிணைந்த ஒன்றாய் அது காணப்படுகிறது. சொல்லுவாங்க, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. பொய்களை நாம் ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்னால் அந்த பொய்யை மறைக்க அடுத்தடுத்து வரும். ஏன் பொய் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு தண்டனையிலிருந்தோ ஒரு குற்றத்திலிருந்தோ நம்மை மீட்டுக் கொள்வதற்காக நமக்கு நாமே வகுத்துக் கொள்கிற சட்ட நியமம்தான் பொய். வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லையிங் டங் என்பது பல நிலைகளிலே பல விதமான ஆலோசனைகளை கொடுக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 140:11 பொல்லாதவன் நாவு பூமியில் இல்லாமல் போகும். பொல்லாதவனுடைய நாவு பூமியில் நிலை நிற்பது இல்லை என்று பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பொய் நாவு ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். இந்த பொய் சொல்லிவிட்டால் அந்த பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய்யை தேடுவதற்கான கால அவகாசங்கள் அவ்வளவுதான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பொய் நாவினால் பொருள் சம்பாதிப்பது சாவை தேடுவதற்கு சமமானது என்று சொல்லுகிறது. சாவை தேடுகிறவனுடைய சுவாசம் போல் இருக்கும். சாவை தேடுவதற்கு சமமானது. பொய் நாவினால் பொய் பேசி ஒன்றை சம்பாதிப்பது என்பது சாபக்கேடான ஒன்று என்று வரையறுக்கிறது. யாக்கோபு எழுதின கடிதத்துல 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நாவு ஒரு நெருப்பு என்று சொல்லுகிறது. இந்த பொய் சொன்ன வார்த்தையினாலே பல மக்களை அது அழித்து விடுகிற ஒன்றாய் அது காணப்படுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பொல்லாப்புக்கு நாவை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அன்புக்குரிய விசுவாசிகளே, பொய் நாவு இறைவனுக்கு அருவருப்பானது. ஏன் என்று சொன்னால், பொய் நாவு ஜீவ விருட்சம் அல்ல, அது சாபத்தை கொண்டு வருகிற ஒன்று. உள்ளத்தினாலும் பொய் சொல்ல நினைக்காத ஒரு வாழ்க்கைக்கினராக ஆன்மீகவாதிகள் தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனையோ மக்களை பொய் அழித்து விடுகிறது. ஆகவே தான் பொய் நாவு ஒரு நெருப்பு என்று சொல்லி யாக்கோபு கூறுகிறார். பொல்லாப்புக்கு நாவை விலக்கி காக்க வேண்டும் என்று பேதுரு கூறுகிறார். அருவருப்பை ஒதுக்குகிறவன் பொய் சொல்ல மாட்டான். அருவருப்புகளை ஒதுக்குறவன் பொய் சொல்ல மாட்டான். அந்த காலத்துல சொல்லுவாங்க, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்று சொல்லி. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்வு நிலைகளை காண்கிறோம்? சிறுபிராயத்திலே ஒரு கதையை படித்திருக்கிறேன். ஒரு நரி காற்றிலிருந்து வெளியே வந்து வீட்டு கிராமங்களுக்குள்ளாய் வந்தது. வருகிற வழியிலே ஒரு துணி துவைப்போருடைய நீலம் கலந்த தொட்டி இருந்தது. அதுக்குள்ளாய் அந்த நரி தவறுதலாய் விழுந்து விட்டது. இதனுடைய நிறமெல்லாம் நீளமாய் மாறிவிட்டது. அது திரும்பவுமாக காட்டுக்குள்ளே போகும் பொழுது தன் நிறத்தை பார்த்த அதற்கு இதை வைத்து பிழைப்பு நடத்தினால் என்ன என்று சொல்லி அது நான் தான் இனிமேல் இந்த காட்டுக்கு ராஜா என்று சொன்னது.
எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது, அதிகாரம் செய்து, உணவை கொண்டு வந்து கொடுக்க செய்து, எல்லாம் நடந்தது. எல்லாம் பயந்து போயின. தன்னுடைய சப்தத்தையும் இது மாற்றிக்கொண்டது. ஒரு நாள் வந்தது, நல்ல மழை பெய்தது. அந்த மழையில நரியின் மேல் இருந்த நீல கலவை கரைந்து போயிற்று. இந்த மழை தண்ணீர் தண்ணில விழுந்ததும் அந்த உற்சாக மிகுதியில அது தன்னை மறந்து நரி தன்னுடைய சப்தத்தை ஊளையிட ஆரம்பித்தது. விளைவு, அனைத்து மிருகங்களும் அவற்றை அடித்துக் கொண்டன. பொய் வாழ்க்கையை நிர்மூலமாக்கும். ஆகவே தான் ஆண்டவர் பொய் நாவு அவருக்கு அருவருப்பானது என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, பொய் கூறுதலை தவிர்ப்போம், புறம் கூறுதலை தவிர்ப்போம். இறைவனுக்கு உகந்த பிள்ளையாய் வாழ முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உமக்கு அருவருப்பான பொய்களை எங்கள் வாயினால் உச்சரிக்காதபடிக்கு, இருதயத்தில் சிந்திக்காதபடிக்கு, பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் அடியெடுத்து வைக்க நீ உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.